Good morning. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் ஆட்டு வரும். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுல இருந்து கையில குட்டிக்கு வீட்டு சாப்பாட்டுக்கு பழக்க போறோம். இதுக்கு முன்னால ராயல் கான் பப்பி ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதை பத்தின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்னையில இருந்து நம்ம வீட்டு சாப்பாடு கொடுக்கலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் என்ன கொடுக்க போறோம்னா ராகி கஞ்சி, ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு சிக்கன் ரைஸ் கொடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணணும், அவன் எப்படி சாப்பிட்றான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராகி மாவு எடுத்து அதில் 1 டீஸ்பூன் மட்டும் எடுத்து நான் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன். அதை அடுப்பில் வச்சு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்க அதோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஒரு 2 நிமிஷம் போதும் நம்ம அந்த ராகி கஞ்சி செய்கிறதுக்கு. உப்பு இனிப்பு எதுவுமே சேர்த்துறாதீங்க. சேர்க்காம நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வைக்கணும். ஆறினதுக்கப்புறமாட்டு நான் அதில் தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து கொடுக்க போகிறேன். நான் அந்த ராகி கஞ்சி செஞ்சுட்டு அதை ஆற வைக்கிற கேப்பில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஃபுல்லாக இருக்கிற தேங்காயெல்லாம் எடுத்து பிச்சு போட்டு படுத்து டயர்டாகி தூங்கிட்டான். திரும்ப நான் ராகி கொடுக்கும் போதுமே அவன் அதை வச்சு தான் விளாண்டுட்டு இருந்தான். பாருங்கள், பாலை கொடுத்தா தேங்காய் தந்துருவான், பாலை கொடுத்தா பாலையும் எடுத்து வச்சுக்கிட்டான், தேங்காயும் எடுத்து வச்சுக்கிட்டான். ரெடிடா வா சாப்பிடு, வா சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி தான் சொல்ல பார்க்கலாம். இது வந்துட்டேன், நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் உப்பு தான் இல்ல. சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி கையில உள்ளதே கொடுத்துட்டு இருந்தா நான் எப்பதான் சாப்பிட? எனக்கு வயிறு பசிக்கல, சீக்கிரமா வாங்க, எனக்கு சாப்பாடு வைங்க. ஓடியாங்க, வாங்க வாங்க வாங்க. வரேன்டா இந்த சாப்பிடு. சூப்பரு. இல்ல எனக்கா? யம்மி 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 யம்மி. பக்கத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கும். அங்க போங்க, நானே சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன் உங்களுக்கு வீடியோ பார்க்கறதுக்கு. சரிடா சாப்பிட்டுட்டு வா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேமா. எப்பவும் போல நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடா இப்பெல்லாம் நீயே கேட்க ஆரம்பிச்சிட்ட? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பின்னால நீ வர எல்லாமே கூடி வர எனக்கு உன்னை பிடிக்குது. பொல்லாத நேரமெல்லாம் இல்லாம போயிடுச்சு, சொல்லாம சேர்த்து வச்ச கனவுகள் பலிக்குது. முன்னால நான் வர பின்னால நீ வர. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து சும்மா அதை செய்யணும் உயிராங்க வேண்டியது. இதே குழப்பா போச்சுமா உனக்கு. கொஞ்சோண்டு சாப்பாடை போட்டுட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. சரி பாவம் அப்படின்ட்டு செய்யறேன் உனக்காக. சரி, டெய்லி விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடுற. உனக்கேண்டி இதை கூட செய்யலைன்னா எப்படி? சரி செய்யறேன். அடுத்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக நம்ம கையில் குட்டிக்கு சிக்கன் ரைஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் ரைஸ் எடுத்துக்கிடுவேன். அது கூடயே குட்டியாட்டு போன்லெஸ் சிக்கனை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போன் இல்லாமல் குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கலக்கி நல்லா குக்கரை டைட்டாட்டு மூடிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் அடிக்க விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டு, அப்போ தான் தண்ணியும் ரைஸும் மட்டும் இருக்கும். அப்போது பப்பீஸுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஃபேனில் ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம கையில் குட்டிக்கு கொடுக்கலாம். சூடோடு கொடுக்கக்கூடாது, ஆற வச்சு கொடுக்கணும். இப்போ சாப்பாடு நல்லா ஆறிட்டு கையில் குட்டிக்கு கொடுத்துடலாம். கையில் குட்டி சாப்பாடு ரெடி. கம் ஓடியா. இது வந்துட்டேன், நல்லாதான் இருக்கு, ஆனா இன்னும் உப்பு தான் இல்ல. சூப்பரா இருக்கு. நைட்டுக்கும் இதே சாப்பாடு தான் நம்ம கையில் குட்டிக்கு கொடுக்க போகிறோம். அப்புறமா கையில் குட்டியோட ஃபுல் ட்ரைனிங் வீடியோவும் சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடலாம். எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும்.
அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கையில குட்டியோட ட்ரைனிங் வீடியோ தான். மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் பார்க்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம